தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 61வது திருக்குறள் பேரவை ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. திருவையாறு தனியார் திருமண மண்டபத்தில் திருக்குறள் பேரவை 61வது ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றன. திருக்குறள் மாநாட்டை துவக்கமாக திருவள்ளுவர் மரப்பலகையில் பொறிக்கப்பட்ட திருவுருவத்தைக்கு மாலை அணிவித்து திருவையாறு தேரடி திடலில் இருந்து இசைக்கலைஞர்கள், அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், மனித நேயமிக்கவர்கள் திருக்குறள் பேரவை போற்றும் விதமாக பச்சை துண்டை பெண்கள் உள்பட அனைவர்களுக்கும் கிரீடமாக அணிவித்து ஊர்வலமாக தனியார் திருமண மண்டபத்தை வந்தடைந்த பிறகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்னசாமி, தமிழ் பேரவையின் தலைவர் முருகராசு போன்றவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி திருக்குறள் மாநாடியை துவங்கி வைத்தனர். தொடங்கிய முதலியே தமிழில் பெயர் வகிப்போம் என்ற பாடல் நாதசுரத்துடன் இசை கச்சேரியுடனும் தொடங்கப்பெற்றது. பட்டிமன்றம், திரைப்படம், தொலைக்காட்சி, அலைபேசி இவைகள் அனைத்தும் இன்பமா துன்பமா என்ற தலைப்பிலேயே பட்டிமன்றம் நடைபெற்றன. தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் ஊரிலேயே பள்ளியிலேயே மாணவர்களை ஊக்கப்படுத்தி சேர்ப்பதற்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வணிகர்கள் வைத்து உள்ள கடைகளின் பெயரை தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என அறிவித்திருந்ததை பாராட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக அரசு தமிழில் பயின்றவர்களுக்கு 80% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு புறவழிச்சாலை திருவையாறு புறவழிச்சாலை அரசூர் புறவழிச்சாலையின் காவேரி தாயின் திருவுருவ சிலையை நிறுவ வேண்டும் என 7 அம்ச கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. விழாவின் ஏற்பாடுகளை தமிழ் பேரவையின் தலைவரான முருகராசு மற்றும் தமிழ் பேரவையின் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாநாட்டில் பங்கேற்ற பெருந்திரளான சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு நூல்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், தமிழ் பேரவை நிர்வாகிகள் என ஏராளமாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தமிழ் பேரவையின் 61வது ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு சிறப்பாக இன்றைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சபையில் பள்ளிவாசலில் பணிபுரியக்கூடிய சென்ற வருடமும் கேள்விப்பட்டேன், பணிபுரியக்கூடிய இமாம்கள் வருகை தந்து பேசுவது, அதற்குண்டான ஏற்பாடுகளை தாங்கள் செய்வது உண்மையில் சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய மொழி தமிழ் இஸ்லாம் சொல்கிறது, நான் பிறந்த மண், என்னுடைய மொழி இனத்தவர்கள் அனைவர்களையும் நேசிப்பது, மொழியில் அதனுடைய ஆழத்தை அடைந்து அதை அழகிய முறையில் நம்முடைய நாவில் வெளியாக்குவது இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்புகளில் ஒன்று. தமிழ் என்பது பழமையான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு மொழியை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார்.
ஒரு சபையிலே தமிழருவி மானியன் ஐயா அவர்கள் பேசிய ஒரு கருத்தை உங்களுக்கு முன்னால் தமிழ் எந்தளவிற்கு ஒரு விசாலமான மொழி என்பதை எடுத்துக்காட்டாக அவர்களுடைய சில வரிகளை நான் சொல்லுவேன். உண்மையில் யாரும் சிந்திக்க முடியாத அளவிற்கு தமிழ் மொழி என்பது மிகவும் துல்லியமானதாக ஒரு விசாலமான ஒரு மொழியாக தமிழ் மொழி இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட ஒரு தனித்துவ தன்மையை பார்க்க முடியாது. தமிழன் அவன் வாழும் நிலத்தை 5ஆக பிரித்து பார்க்கிறான். தமிழ் இனம் மட்டும்தான் இந்தளவிற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரை வைத்து 5ஆக வாழும் நிலத்தை பிரித்து குறிஞ்சி, முல்லை, மருகம், நெய்தல், பாலை வாழும் நிலத்தை 5ஆக பிரித்து பார்க்கக்கூடியவன் தமிழன். உலகத்தில் வீசக்கூடிய காற்று ஒவ்வொரு திசையிலிருந்தும் வீசக்கூடிய காற்றுக்கு ஒரு பெயரை வைத்தவன் தமிழன். வடக்கிலிருந்து அது வீசினால் அது வாடை, தெற்கிலிருந்து அது தவழ்ந்து வந்தால் அதற்கு பெயர் தென்றல், கிழக்கிலிருந்து வீசினால் அதற்கு பெயர் கொண்டல், மேற்கு திசையிலிருந்து காற்று வீசினால் அதற்கு பெயர் கோளை. இப்படியாக வீசக்கூடிய காற்றிற்கும் 4 திசைகளில் இருந்து வரக்கூடிய காற்றிற்கும் ஒரு தனித்துவ பெயரை கொடுத்தவன் தமிழன். அது மட்டுமல்ல, பேசும் மொழியை 3ஆக பிரித்தவன் தமிழன். இயல், இசை, நாடகம். இந்த மண்ணில் வாழும் வாழ்வை 2ஆக பிரித்து அகம், புறம் என்பதாக பிரித்தவன் தமிழன். ஒவ்வொன்றிற்கும் மற்ற மொழிகளில் இல்லாத அளவிற்கு அதை அழகான முறையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி மட்டும்தான். ஆனால் ஒழுக்கம் என்ற ஒன்று, அந்த ஒன்றை மட்டும் தமிழன் பிரித்து பார்க்கவில்லை. ஒழுக்கம் என்ற ஒன்று அது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதை மட்டும் பிரிக்கவில்லை. அதை கொண்டுத்தான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தும் உயர்வும் அனைத்தும் ஒழுக்கத்தை கொண்டுத்தான் இருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கூறிய வரிகள் ஞாபகத்திற்கு வருகிறது. சொல்லுவார்கள், ஒழுக்கமில்லார் ஏதிரிந்துமில்லார். 1000 செல்வங்கள் உங்களிடத்தில் இருந்தாலும், அறிவில் சிறந்தவர்களாக நீங்கள் வானுயர்ந்து வளர்ந்தாலும், ஒழுக்கம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் ஏதிருந்தும் எதுவும் இல்லை என்பதற்கு சமம் என்பதாக அவர்கள் சொன்னதை போன்று ஒழுக்கம் அது இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை அழகாக அதை பேசியவனும் ஒன்றை ஒன்றாக வைத்தவனும் தமிழன்தான். இது ஒரு திருக்குறள் மாநாடு. அழகான ஒரு இந்த மாநாட்டிலே திருக்குறளை பற்றி பல சிறப்புகளை நாம் சொல்லலாம். உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரு மொழி என்று சொன்னால் அது திருக்குறள். திருக்குறள் என்பது உலக இலக்கியம் என்றார் டாக்டர் அலெக்சாண்டர்.
அனைத்துலகிற்கும் கலங்கரை விளக்காக இலங்குகிறது என்றார் பெசஹ்கி என்ற வீரமா முனிவர். திருக்குறள் தமிழ் இலக்கியத்தின் இலக்கியம், அது உலக இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பு என்றார் ஷஹீன் பலிசெயர். திருக்குறள் இனம், சாதி, நாடு, காலம் ஆகிய எல்லாவற்றையும் கடந்து உயர்ந்த கருத்துக்கள் கொண்ட நூல் என்றார் வில்ஃப்ரெட் நோயல். இப்படிப்பட்ட புகழ்மொழிகளை வேறெந்த நூலும் பெற்றதில்லை என்பதாக அவர் சொல்கிறார். சங்கைக்குரியவர்களே, திருக்குறளும் குர்ஆனும் என்று ஒரு ஆய்வை சில நம்முடைய அறிஞர் பெருமக்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஏராளமான போதனைகள் குர்ஆனிலும் குர்ஆனிலும். குர்ஆன் பேசுகிறது, லா தல்மிசு அன்ஃபுஸக்கும், யாருடைய குறையையும் நீங்கள் துருவி ஆராயாதீர்கள். நம்முடைய திருக்குறளும் அதே செய்தியை அழகாக சொல்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம், கொடுப்பதை, இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. அதே செய்தியை குர்ஆனும் பேசுகிறது. குர்ஆன் சொல்கிறது, புகழ் அனைத்தும் இறைவனுக்கு. அதே செய்தியை குர்ஆனும் அழகான முறையில் சொல்கிறது. குர்ஆன் சொல்கிறது, மரணமாவதற்கு முன்னால் அந்த கடைசி நேரம், வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி, மரணத்தினுடைய அந்த நெருக்கம், அந்த மரண நேரம் வருவதற்கு முன்னால் நல்ல செயல்களை அதிகமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதே செயலை, அதே விஷயத்தை குர்ஆனும் பேசுகிறது. குர்ஆன் சொல்கிறது, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது. யாராவது கெடுதல் செய்தாலும் நீங்கள் நல்லதை செய்யுங்கள். ஒரு நேரத்தில் உங்களுடைய பகைவன் கூட நண்பனாக மாறிவிடுவான். குர்ஆன் பேசுகிறது. அதே செய்தியை குர்ஆனும் பேசுகிறது. ஏராளமான செய்திகளை, போதனைகளை நாம் பார்க்கும் பொழுது குர்ஆனுடைய செய்திகளும் குர்ஆனுடைய செய்திகளும் அழகிய போதனைகள் ஒத்துப்போவது, அது ஒரு சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் திருக்குறளை அரபி மொழியில் மொழிபெயர்த்து அதை வெளியிடப்பட்ட பொழுது அரபுலகம் ஆச்சரியப்பட்டது. தமிழ் மொழியில் கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட உயர்ந்த போதனைகளை அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறதே என்பதாக அரபுலகம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இதனுடைய மொழிபெயர்ப்பு பெரும் தாக்கத்தை அரபுலகத்தில் ஏற்படுத்தியது என்பதை நாம் மறக்க முடியாது. சங்கைக்குரிய பெரியவர்களே, ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சபைகளில் முதன்முறையாக கலந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த சபை என்பது ஒரு நல்ல, மனதிற்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நம்முடைய தமிழ் மொழியை, அதை நாம் படிக்க வேண்டும். குறிப்பாக இளம் சமுதாயத்தினர்கள், இளம் வயது வாலிபர்கள் இதில் ஆர்வம் காட்ட வேண்டும். தன்னுடைய மொழியில் அவர்கள் ஆழமாக, அரபியில் சொல்லுவார்கள் அஅமகுஹும் இல்மன், தன்னுடைய மொழி, தன்னுடைய அந்த கல்வியில ஆழத்திற்கு செல்வதுதான் ஒரு அழகிய, ஒரு மனிதனுக்கு தகுந்த செயலாகும் என்பதாக சொல்லுவார். அந்த அடிப்படையில் நம்மவர்களும் ஆர்வத்தோடு செயல்படுவது சந்தோஷத்திற்குரிய விஷயம். இறைவன் இந்த மாநாட்டை வெற்றிகரமானதாக ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் இந்த மாநாட்டின் மூலம் இறைவன் நம்முடைய இந்த தமிழ் மொழியை இன்னும் பரவலாக
எல்லா மக்களும் இந்த மொழியில் தேர்ச்சி பெற்று அதில் நல்ல முறையில் அவர்கள் திகழக்கூடிய ஒரு நல்ல சூழலை இறைவன் ஏற்படுத்தி தந்தருள்வானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். கமலா சத்தியமூர்த்தி அவர்களை அன்பு கூர்ந்து அழைக்கின்றோம். அவர்கள் ஆசிரியர் கலைஞானி விருதினை இந்த ஆசிரியருக்கு வழங்கி மகிழ்வதிலே நம்முடைய தமிழ் பேரவையானது பெருமை கொள்ளுகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் பேரவை மிகவும் சிறப்புக்குரியது. தமிழ் பேரவையை பற்றி பேச வேண்டும் என்று ஒரு அன்பர் என்னிடம் சொன்னார். பேசலாமே என்று சொன்னேன். அது பேசுவதற்கு நேரம் சரியில்லாத நேரம் என்பதால் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் தமிழ் பேரவை நடத்துகின்ற இந்த தலைவர் ஆர்.எம். ராஜ் அவர்கள் மிகவும் சிறப்புக்குரியவராக மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோன்றான் கொல்லேனும் சொல் என்ற வாக்குக்கும் ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்ற வாக்கிற்கும் இணங்க தன்னுடைய செயல்களை சிறப்பாக ஆண்டுதோறும் தமிழ் பேரவை மூலமாக நடத்தி வருகிறார். இது எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைத்தாலும் அதை அனைவரும் செயற்படுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய பேரவைக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற ஆர்.எம். ராஜ் வக்கீல் அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த பேரவை மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்றும் கடவுளிடம் பிரார்த்திக்கின்றேன். அத்துடன் என்னுடைய கணவர் லயன் எம்.கே.எஃப். ஆ. சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த பேரவையில் மிகுந்த பற்றுடையவர். வழக்கறிஞர் மீது மிகுந்த அன்பும் ஆர்வமும் அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற தலைவருடனும் மிகுந்த அன்புடையவர். நிறைய பேர் அவருடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய பெயரை என்னால் சொல்லிக் கொண்டிருக்க முடியவில்லை. அவரின் நினைவாக, என் கணவரின் நினைவாக இந்த தமிழ் பேரவை நடக்கின்ற ஒவ்வொரு ஆண்டும் பரிசு பொருள் கொடுக்க வேண்டும் என்று 50,000 ரூபாய் என் கணவரின் நினைவாக ஆர்.எம். ராஜ் அவர்களிடம் பணத்தை கொடுத்திருக்கின்றேன். இந்த பணம் ஒவ்வொரு ஆண்டும் என் கணவரின் பெயரை நினைவு கூர்ந்து பரிசு பெறும் மாணவிகளுக்கு பரிசு பொருள் வாங்கி கொடுப்பதற்கும் இந்த பேரவையின் வளர்ச்சிக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பணத்தை அவர் முதலீடு செய்து அதிலிருந்து வரும் வட்டியை கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த பேரவை இருக்கின்ற காலம் வரை என்னுடைய கணவரினுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவளாக இருக்கின்றேன். எனவே இந்த பணத்தை சிறப்பான வகையிலே அவர் அந்த பணத்தை சிறப்பாக வழியில் செலவழிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அவர் மிகுந்த நல்ல குணமுடையவர். இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்ற தாய் தந்தையர் மிகவும் கொடுத்து வைத்தவர். இந்த காலம் நாம் எல்லாம் அறிந்ததே. பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை ஒரு சுமையாக நினைக்கின்ற காலம். ஆனால் அவர் தந்தை இறந்த பிற்பாடும் அவர் நிறுவிய இந்த தமிழ் பேரவையை அவர் சிறப்பாக நடத்துகிறார் என்றால் இந்த தமிழ் பேரவைக்கு இதைவிட பெருமை என்ன வேண்டி இருக்கிறது? இந்த பேரவையை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. மிகவும் சிறப்புடைய பேரவை. எனவே இந்த பேரவை வளர அனைவரும் உதவ வேண்டும். கடவுளும் அருள் புரிய வேண்டும். அவர் பல்லாண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பேசுவதற்கு நேரம் அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நம்மளுடைய அம்மையார் கமலா சத்தியமூர்த்தி அவர்கள் நான் பணம் கொடுத்துருக்குறேன், அதுலேருந்து வட்டியை வச்சு நீ ஒவ்வொரு ஆண்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பணங்கிறது சொல்லலை. நம்மளுடைய தலைவர் சொன்னார் 50,000 ரூபாய் ஒரு கடவுள் இருக்குது. மனசு வரணும், எல்லாருக்கும் பணம் இருக்குது. ஆனால் இது மாதிரி செய்கிறதுக்கு அது கல்வி குழந்தைகளுக்கு பரிசுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் இதை முதலீடு செய்து அதிலிருந்து வந்த வருமானத்தை நீங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு உண்மையிலேயே இந்த புத்தகத்தை அழைப்பிதழை ஒவ்வொரு ஆண்டும் அடித்து கொடுப்பவர்கள் அம்மையார் கமலா சத்தியமூர்த்தி. ரொம்ப ஆர்வமுள்ள இவருடைய கணவர் நம்மளுடைய இல்லைனாங்க. நம்மளுடைய சிறப்பான தன்னுடைய தாய்க்கு போதலூரில் கோயில் கட்டி வழிபாடு நடத்தி கொண்டிருந்தவர் நம்மளுடைய சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள். அவருக்கு உறுதுணையாக அம்மையார் அவர்கள் அவரோடு இணைந்து பயணித்த காலங்கள் ரொம்ப அளப்பரியது. ஆகவே அம்மையார் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல மன உறுதியையும் நொடி இல்லாத ஒரு உடம்பையும் அவர்களுக்கு கொடுத்து இறைவன் அவருக்கு அருள் பாலிக்குமாறு உங்கள் அனைவர் பேராலும் வேண்டிக் கொள்கின்றோம். தமிழ் பேரவை அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறது. அவர்களுக்கு ஒரு கரவொலியோடு அவர்களை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.